இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வின் வழியாக இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? முதலாவதாக, தொழுநோயாளிகள் அந்த 10 பேர் என்பது யூத சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, சமாரியர்களும் அதில் இருக்கின்றார்கள். ஆக இறுதியாக பார்க்கின்ற பொழுது அதில் சமாரியர் ஒருவர் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்வதாக பார்க்கின்றோம். அப்படி என்றால் அங்கே யூதர்களும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான். ஆக இந்த உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த சமூகத்திலும் கடவுளை அறியாத மனிதர்கள், துன்புறுகின்ற மனிதர்கள், வேதனையில் இருக்கின்ற மனிதர்கள், பாதிக்கப்படுகின்ற மனிதர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா சூழலிலும் இருப்பார்கள். ஏழைகளாக இருந்தாலும் இருப்பார்கள், வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இருப்பார்கள். ஆக நோய் என்பதும் சரி, வேதனை என்பதும் சரி, துன்பம் என்பதும் சரி, எல்லாருக்கும் பொதுவானது என்ற ஒரு செய்தியை முதலில் கொடுக்கின்றார். அதன் பின்பு அந்த மனிதர்கள் இயேசுவை கண்டுகொள்ளுகின்றார்கள். இயேசுவை கண்டுகொண்டு இயேசுவிடத்திலே குணப்படுத்துவதற்காக கேட்கின்றார்கள். ஆக இயேசுவை கண்டுகொண்டது என்பது விசுவாசத்தை குறிக்கின்றது. அவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளுகின்றார்கள். ஆனால் அந்த விசுவாசம் எத்தகைய ஆழம் உள்ளது என்பதை நாம் நிதானமாக தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு அவர்களிடம் கேட்டவுடன் இயேசு என்ன சொல்லுகின்றார்? உங்களை போய் குருவிடம் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் குணமாகி விட்டீர்கள் என்று சொல்லவில்லை, உங்களை போய் குருவிடம் காட்டுங்கள். ஏன் அந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்த வேண்டும் என்றால், அன்றைய காலகட்டத்திலே ஒரு தொழுநோயாளி குணப்படுத்தப்பட்ட பின்பு, அதாவது தொழுநோயாளியாக இருக்கின்ற பொழுது சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் சமூகத்தில் வாழுகின்ற மக்களோடு வாழக்கூடாது. ஆக மனிதர்களோடு தொடர்பு இருக்காது, சமூகத்தோடு தொடர்பு இருக்காது, மற்றும் ஆன்மீகத்தோடும் தொடர்பு இருக்காது. ஆன்மீகம் என்று சொல்கின்ற பொழுது கடவுளை வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு தலங்கள், இது போன்ற இடங்களில் அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆக ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இந்த மனிதர்களில் யாராவது குணப்படுத்தப்பட்டு விட்டால் அவர்கள் குருவிடம் தங்களை கொண்டு காட்ட வேண்டும். நான் குணமடைந்து விட்டேன் என்று குருவிடம் காட்ட வேண்டும். குரு அதற்காக அங்கீகாரம் கொடுத்த பின்புதான் அவர் அந்த சமூகத்தில் மற்றவர்களோடு இணைந்து கொள்ள முடியும். ஆகவே தான் இயேசு என்ன சொல்லுகின்றார்? உங்களை குருவிடம் கொண்டு காட்டுங்கள். அப்படி என்றால் அவர் முன்கூட்டியே சொல்லுகின்றார், நீங்கள் குருவிடம் செல்லும் பொழுது நீங்கள் குணப்படுத்தப்படுவீர்கள் என்பது மறைமுகமாக இயேசு கொடுக்கின்ற செய்தி. ஆக அந்த 10 பேரும் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவின் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குருவிடத்திலே செல்லுகின்றார்கள். அங்கே குருவை நெருங்கி அவர்கள் காட்டுகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆக உடல் ரீதியான குணத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், சுகத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்றால், போனவர்களில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து இயேசுவிடத்திலே நன்றி கூறுகின்றார். ஆனால் திரும்பி வந்தது யார்? ஒரு சமாரியர். சமாரியர் என்று ஏன் இங்கே அழுத்தமாக கூறுகின்றேன் என்றால், அன்றைய காலகட்டத்திலே யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு, மற்றவர்களுக்கு மீட்பு இல்லை என்று சொல்லப்பட்ட காலகட்டம். ஆனால் ஒரு சமாரியர் ஒருவர் இயேசுடைய அருளை பெற்றிருக்கின்றார், பெற்று நன்றி செலுத்துவதற்காக திரும்பி வருகின்றார். ஆக நம்முடைய வாழ்விலும் இதை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இறை அருளையும் இறை ஆசிரியையும் பல்வேறு விதங்களில் நாம் இறைவனிடம் பெற்று கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கின்றார். நமக்கு உணவோ உடையோ இருக்கின்ற இடமோ பற்றாக்குறையாக இருந்ததில்லை. இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார் இறைவன். அதற்கு நம்முடைய பேராசையினால் நாம் பல அழிவுகளை நமக்கு ஏற்படுத்தி இருப்போம். அதற்கு இறைவனை குறைகிறவோ அல்லது ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த அடிப்படை தேவைகள் அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றி இருக்கின்றார். அதுபோன்று தொடர்ந்து நம்முடைய தேவைகளையும் கவனித்து கொண்டு இருக்கின்றார், நம்முடைய பாதுகாப்பையும் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இறைவன் பல்வேறு நிலைகளில் நம்மோடு தொடர்ந்து காலை முதல் மாலை வரை பயணிக்கின்றார். இரவில் நாம் தூங்கும் பொழுதும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். இந்த இறைவனுக்கு நாம் ஆலயம் சென்று நன்றி செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அல்லது நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஆலயத்தை விடுங்கள், நான் வாழுகின்ற அன்றாட வாழ்க்கையில் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா? எப்பொழுதும் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை என்று குறை கூறிக்கொண்டு தன்னிடம் இல்லாதவற்றை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றமை ஒழிய, தன்னிடம் இருப்பவற்றை நினைத்து, தனக்கு இறைவன் கொடுத்தவற்றை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறி இருக்கின்றோமா? அதைத்தான் அந்த சமாரியர் செய்கின்றார். தன் குணப்படுத்தப்பட்ட பின்பு திரும்பி வருகின்றார். இயேசுவிடம் வந்து தான் குணப்படுத்தப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே,
இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் குணப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கட்டும், ஒரு இந்துவாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தும் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் செயலில் இறங்குகின்ற பொழுது அவர்கள் இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் பெறுகின்றார்கள் என்பதுதான் இதன் மூலம் நமக்கு காண்பிக்கின்றது. காரணம், சமாரியர் என்பவர் புறவினத்து, அதாவது யூத சமூகத்தில் இல்லாதவர், யூதர்கள் வழிபடுகின்ற கடவுளை வழிபடாத ஒரு நபர். ஆனால் இங்கே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அவரும் குணப்படுத்தப்படுகின்றார். ஆக அவர் குணப்படுத்தப்படுகின்றது மற்றவர்களை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்கலாம். மற்றவர்கள் உடல் அளவில் குணப்படுத்தப்பட்டார்கள், ஆனால் இவரோ உள்ளத்தளவிலும் மனதளவிலும் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆகவே தான் இயேசுவை தேடி வருகின்றார். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இந்த நோயாளிகளைப் போன்று நாம் நம்முடைய தேவையற்ற ஆசைகளினால் நம் உடலையும் உள்ளத்தையும் மனதையும் காயப்படுத்தி இருக்கின்றோமா? நம்மோடு வாழுகின்ற மக்களை, கணவனை, மனைவியை, குழந்தைகளை, பெற்றோரை காயப்படுத்தி இருக்கின்றோமா? நாம் பணி செய்கின்ற இடத்தில் உள்ள அல்லது நமக்கு கீழ் பணிபுரிகின்ற சகோதர சகோதரிகளை நாம் காயப்படுத்தி இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நான் குணப்படுத்த வேண்டியது என் உடலில் இருக்கின்ற நோயை அல்ல, என் உள்ளத்தில் இருக்கின்ற நோயை, என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற நோயை, என்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற நோயை. அவற்றை நாம் குணப்படுத்துகின்ற பொழுது, அதுவும் இறைவனுடைய உதவியோடு குணப்படுத்துகின்ற பொழுது, அந்த மனிதன் எத்தகைய மகிழ்ச்சி அடைந்தானோ அத்தகைய மகிழ்ச்சியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.